வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேராமெடிக்கல் கோர்சஸ் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டோன்ட் பாஸ்ட் அதில் முதல்ல அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் ஓடிபி வித் அதர்ஸ். நம்மளுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் participating in the online counseling for paramedical degree courses will have to remit a non-refundable amount of rupees 250 through online as a processing fee via debit card or credit card or net banking. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட் நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் அது ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டில் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். 250 ருபீஸ் நம்ம கிரெடிட் கார்டு மூலமாகவோ இல்லை ஏடிஎம் மூலமாகவோ இல்லை நம்ம நெட் பேங்கிங் மூலமாகவோ அமௌண்ட் பே பண்ணணும். அது நான் ரீஃபண்டபிள். ஒன்ஸ் நம்ம பே பண்ணால் நமக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. அடுத்து கேண்டிடேட் சுட் பி கேர்ஃபுல் ஒயில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட்டப்படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரியை தேர்வு செய்யும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும். நம்ம என்ன கோர்ஸ் எடுத்திருக்கிறோம், எந்த இன்ஸ்டியூஷன் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஆர்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வில் பி அவைலபிள் ஆன் த வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட். மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரிகள் இணையதளத்தில் வெளியிடப்படும். அதாவது இப்போ சீட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட அந்த லிஸ்ட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். நம்ம அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கனெக்டிவிட்டி எரர். இப்போ ஏதாவது நமக்கு சர்வர் பிஸியாக இருக்குது, நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பாகாது. நம்ம தான் சரி அதை பார்த்து ப்ராப்பர் நெட் சென்டர் மூலமாகவோ இல்லை மொபைல் ஃபோன் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கணும். அடுத்து அட்மிஷன் டு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஷால் பி மேட் by the online counseling on the basis of rank by applying the rule of reservation. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல தான் நமக்கு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரில் நம்ம பார்த்துட்டு போகலையே, அதே மாதிரி தான் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எல்லா கோர்ஸுக்கும் ஒரே மாதிரி தான். மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை இணையதள கலந்தாய்வு மூலமாக தரவரிசையின் அடிப்படை மற்றும் இடஒதுக்கீடு விதிகளின்படியும் நடைபெறும். ஸோ இதில் நம்மளுக்கு சீட் எப்படி ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கூடிய மார்க்கு, நம்மளோட கட் ஆஃப் மார்க்கு, அடுத்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மளோட கேட்டகரியில், அதை பொறுத்து தான் முடிவாகும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு சாய்ஸ் லாக் த கோர்சஸ் ஆப்டட் பை தம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ரேங்க்ஸ். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு விருப்பமான படிப்புகளை தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்வ்டு கேட்டகரிங்கிறதுனால ஃபிசிக்கலி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இருப்பாங்களே, அவங்க விருப்பமான சாய்ஸஸ் விருப்பமான இன்ஸ்டியூஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து த ப்ரொசீஜர் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் வில் பி பப்ளிஷ்ட் இன் த அஃபிஷியல் வெப்சைட். இணையதள கலந்தாய்வு வழிமுறை இணையதளத்தில் வெளியிடப்படும். ஸோ நமக்கு கவுன்சிலிங் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய வெப்சைட்டில் tnmedicalselection.org இல்லை tnhealth.tngov.in இந்த வெப்சைட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இல்லை உங்கள் ப்ராஸ்பெக்டஸில் கூட இருக்கும். நம்ம அதை பார்த்து தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கலாம். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக், ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், இந்த 4மே இருக்கும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கலாம். டைம் கொடுத்துருப்பாங்க ஒரு 6 days. அந்த டேஸ்க்குள்ளே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆயிரும். நம்ம எந்த இன்ஸ்டியூஷன் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஸ்டியூஷன் பேசிஸ் எல்லாம் சாய்ஸ் லாக் ஆகும். ஒன்ஸ் த கேண்டிடேட் லாக்ஸ் his or her choice during the online counseling, it cannot be changed later. Request for change of branch or college from one to another is not permitted after an option has been exercised. ஒரு ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூஷன், நம்மளுடைய ஸ்பெஷலைசேஷன், அதாவது என்ன படிப்பு நம்ம படிக்கிறோம், என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது மாற்ற முடியாது. விண்ணப்பதாரர்கள் இணையதள கலந்தாய்வின் பொழுது ஒருமுறை தங்களுடைய விருப்ப கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை உறுதி செய்துவிட்டால் பின்னர் மாற்ற இயலாது. A candidate who has taken a seat and not joined the course, he or she is not eligible to subsequent rounds of online counseling. ஒரு காலேஜஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவங்க ஃபர்தராக அடுத்த கவுன்சிலிங் எலிஜிபிள் இல்லை. தன்னுடைய தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை பதிவிறக்கம் செய்துவிட்டு பின்னர் கல்லூரியில் சேராத விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள தகுதியற்றவர் ஆவார். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிடணும், அதுக்கப்புறமா சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the candidates selected for admission should give a self-declaration form to the time of the reporting to the concerned college. He or she is liable for forfeiture of selection or admission if suppression of facts, misinterpretation is found at any time during or after the admission to the course. தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தனக்கான கல்லூரியில் சேரும் பொழுது அவர் சேர்க்கையில் ஏதேனும் தகுதி குறைபாடுகள் மற்றும் தவறானவை என கண்டறியப்பட்டால் அவர் எந்நேரத்திலும் கல்லூரியிலிருந்து விலக்கப்படலாம் என சுய அறிவிப்பு செல்ஃப் டிக்ளரேஷன் அளிக்கப்பட வேண்டும். அதாவது நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷனும் நம்மளோட டாக்குமெண்ட்டும் சேமாக இருக்கணும். சப்போஸ் நம்ம தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளுடைய தகுதியை அதிகப்படுத்தி நம்ம அதன் மூலமாக அந்த தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக நம்ம காலேஜை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃப்யூச்சரில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சீட் கேன்சல் ஆயிரும். ஸோ கல்லூரியிலேருந்து விலக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம தான் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஃபில் செய்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறேன், இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா என்னை எந்நேரத்துலையும் காலேஜிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி அந்த கோர்ஸ்லேருந்து என்னை டிஸ்கன்டினியூ பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாக செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதுதான் ஃபார்ம். ஸோ அப்போனா என்ன மீனிங்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரூவாக இருக்கணும். வி ஷுட் நாட் கிவ் எனி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்து, தி allotted candidates should download their provisional allotment order and join the course in the concerned medical college or institution on or before the stipulated date and time. முதல் கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைத்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின்னர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரியிலோ அல்லது மருத்துவ நிலையத்திலோ குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்துக்குள் சேர வேண்டும். ஸோ நம்ம அலாட்மெண்ட்டோட டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு உள்ள டயத்துக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடணும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணால் தான் நமக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகும். ரிப்போர்ட்டிங், the candidates should produce their original certificates in person at the time of joining in their selected colleges, along with the scanned copy of original certificates to the concerned colleges. ஒதுக்கீடு பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்களது அசல் சான்றிதழ்கள் மற்றும் அவற்றின் நகல்களுடன் ஒதுக்கீடு பெற்ற கல்லூரியில் குறிப்பிட்ட நாளில் நேரடியாக சென்று சேர வேண்டும். அதாவது நமக்கு சீட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்கேன் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்கேன்டு காப்பி, இதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு என்ன இன்ஸ்டியூஷனில் நமக்கு சீட் கிடச்சிருக்குதோ அந்த இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணணும். அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டயத்துக்கு முன்னாடி போய் ஜாயின் பண்ணணும். சப்போஸ் லேட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு சீட்டு கன்ஃபார்மாக ஆகாது. அடுத்து, if you do not report to the head of the institution to which you are allotted on or before the time and date specified, your selection and or admission will be cancelled without any further notice. குறித்த தேதி மற்றும் நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிக்கு செல்லாவிட்டால் அவ்விண்ணப்பதாரருடைய சேர்க்கை எவ்வித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 22 நமக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம 22 ஜாயின் பண்ணலை, காலேஜில் போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னா 23 போகிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி நம்மளோட இன்ஃபார்ம் பண்ணாமலேயே நம்மளோட அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ரிப்போர்ட்டிங் டைம் ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னாடியே போய் ஜாயின் பண்ணிடணும். ஸோ நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து தான், நம்ம எந்த சாய்ஸஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு சீட்ஸ் அலாட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு முன்னாடி தெரிஞ்ச இன்ஸ்டியூஷன் தான் நம்ம எடுத்திருப்போம். அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த ரிப்போர்ட்டிங் டயத்துக்கு முன்னாடியே போய் ஜாயின் பண்ணிடணும். இன்கேஸ் ஆஃப் டவுட், இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் ஃபைனல். ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் ஆங்கில வடிவில் கொடுக்கப்பட்ட விவரங்களே இறுதியானது. இப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருக்கும். இப்போ தமிழ் வழியில் படித்த மாணவ செல்வங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தமிழில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இங்கிலீஷில் இருக்கும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனில் டவுட்ஸ் தான் இருந்ததுன்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்களே இன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் ஃபைனல் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேராமெடிக்கல் யூஜி டிகிரி கோர்சஸ் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.